டிக்டாக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல தங்கம். எப்படி ப்ரெஷர் ஆயிடுச்சா? ஐயோ ஏன் கேட்கும் ஒரு காலகட்டங்களில் வாழவே வேணாம் மாதிரி ஏன் தப்பு பண்ணானா? தப்பு பண்ணிருப்பீங்க, தட்டி கேட்டிருப்பான். எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. அந்த திருட்டு முண்டை அப்படி சொன்னா அவங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்களா? அதான். அடடே, நீ வர்றது தெரியாம கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது. இப்பதான் நானும் என் பொண்டாட்டி சாப்பிட்டோம். இது போண்டா, இது முட்டை போண்டா, இது வெறும் போண்டா, இது முட்டை போண்டாங்க. சரி விடுங்க, அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். கேட்டது கைக்கு வந்தது வாய்க்கு வர மாதிரி பண்றீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தா இவ்வளவு தூரம் இருந்துச்சுமா. இவ்வளவு வளர்த்து இப்படி கீழே போட்டா தரையில விழுகும். சரி, எல்லாமே ஜவுரி முடி. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல். இன்னைக்கு நம்ம கூட கோவை மீரா இருக்காங்க. வணக்கம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கு சாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களோட உறவுகள்லாம் என்ன சொல்றாங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எல்லாமே நல்லா இருக்கும், கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா இருக்கும். உங்க டீம்ல இருக்கவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கமெண்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்ககிட்ட பிடிச்ச விஷயம், நீங்க எல்லாரையுமே ஈக்குவலா பாக்குறீங்க. சாமி சாமின்னு கூப்பிடுறீங்க, தங்கம் தங்கம். இதுக்கு பின்னாடியே நிறைய கஷ்டங்கள் இருக்கும்லம்மா. இப்ப நிறைய சிரிச்சு வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி உங்களோட வழிகள், கடந்து வந்த பாதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு, சொல்லுங்க. எல்லாத்துக்குமே இருக்கிறத தங்க ஆரம்பத்துல வந்து மீடியா லெவல் நம்ம வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம மைண்ட் நல்லா இருந்தால் மட்டுமே தான் ஒரு வீடியோக்குள்ள போக தோணும். நிச்சயமா. அதை தாண்டி நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதையும் நம்ம பேச வேண்டியதான் ஆகணும். அதை தாண்டி நம்மளோட உறவுகள், நம்ம அம்மா அப்பா, அவங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். நம்மளை நம்பி வந்த உறவுகள் இங்க இருப்பாங்க, அவங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த தருணத்துல அதெல்லாம் தாண்டி அதை எப்படி நம்ம வெளியில மற்றவங்களை சிரிக்க வைக்கும்போது எங்களோட கஷ்டங்கள் அத்தனையும் மறைக்கப்பட்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்றது. இந்த கோவை மீரா ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டாகிராம், அதுக்கு முன்னாடி டிக்டாக் இருந்துச்சுல தங்கம், அது மூலியமா தான் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நான் எல்லா சேனல்லையுமே சொல்லியிருக்கேன், நான் படிச்சது வெறும் 3வது மட்டும்தான். என்னோட பேரை தவிர வேற எனக்கு எதுவுமே எழுத தெரியாது தங்கம். ஆனா படிப்பேன், எல்லாமே படிப்பேன். தமிழ் ஃபுல்லா படிக்க தெரியும், இங்கிலீஷ் கூட எழுத்து கூட்டி படிப்பாங்க. எழுதணும்னா பெரிய பிரச்சனை தங்கும். அது யாரு எனக்கு சேவனை பண்ணி வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, அது எனக்கு வந்து எழுத தெரியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னோட பொண்ணுங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மியூசிக்கலி, அப்புறம் டிக்டாக். அது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிக்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல தங்கம். எப்படி ப்ரெஷர் ஆயிடுச்சா? ஐயோ ஏன் கேட்குறீங்க, ஒரு காலகட்டங்கள்ல வாழவே வேணாம் மாதிரி ஆயிடுச்சு. இது டிக்டாக் போனதுக்காகவா? ஆமா தங்கம். அப்படி என்ன, அதை விட லைஃபை விட டிக்டாக் என்ன முக்கியமா? தங்கம் நிறைய பேர் சொல்றாங்க மொபைல் வந்து கெட்டு போயிட்டாங்க, வீடியோ வந்து கெட்டு போயிட்டாங்கல்ல, மீடியோல வந்ததுக்கு நிறைய கெட்டு போயிட்டாங்க. ஆமா, இப்போ மீடியோ வந்து நான் தெரிய வந்தனாலதான் தங்கம் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. நிச்சயமா. அப்ப நம்ம கண்ணாடியை பார்த்து பேசுற மாதிரி தான், அது நம்ம என்ன பண்றோமோ அதான் நமக்கு பிரதிபலிக்கும். ஆனா அதே மீடியா வந்து ஒரு அளவா பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குல்ல, அது நம்ம அதிகமா யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களா, பயந்துட்டேன் மாதிரி சாவர நிலைமை அப்படி இல்ல சாமி. என்னன்னா அதை விட்டு வெளியில வர முடியல என்னால. ஏன்னா ஒவ்வொரு திருநங்கைகள், நான் மட்டும் இல்ல தங்கம், திருநங்கைகள் எல்லாமே கலையை அதிகமா ரசிக்கக்கூடியவங்க தான். நிச்சயமா. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், பிடிக்கிறதா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், மாமா அந்த வீட்டுல அந்த பொண்ணு நிறைய அதிகமா சாப்பிடுவா, அதனால டீ போண்டா வடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. என்னது முட்டை முட்டை போண்டா போண்டா வடை சாமி, முட்டை போண்டா வடை போண்டா இருக்கு. உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்ட மாதிரி. சாமி உங்களுக்காக தான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம சாப்பிடலாம், எல்லாரும் டீமா உட்காந்து சாப்பிடலாம். நீங்க சொல்லுங்க. இப்ப ஏதோ ஒன்று லைக் பண்ணுங்க தங்கம். எதனாச்சு? போண்டா, இது போண்டா, இது முட்டை போண்டா, இது வெறும் போண்டா, எது வேணும் உங்களுக்கு? முட்டை போண்டா. அப்படின்னா சரி விடுங்க, அப்புறம் கூட சாப்பிட்டுக்கங்க. கேட்டது கைக்கு வந்தது வாய்க்கு வர மாதிரி பண்றீங்க. அது அப்புறமா சலக்கு சலக்குன்னு போ அந்த பக்கம். ஆசையை காமிச்சு ஏமாத்துறீங்க. அது எப்பயுமே அப்படிதான் சாமி. வாழ்க்கையில் நிஜ லைஃப்லயும் அப்படிதானா? ஆமாடி தங்கம். அந்த மாதிரி சாப்பிட்ட வீடியோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் நானு. அதுக்கப்புறம் நம்ம டிக்டாக் போயிடுச்சுங்களா, அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. வீடியோ அது கூட இருக்கிறவங்க பெண்கள். ஆமா, நம்ம பிள்ளைங்க, என் கூட உள்ள பிள்ளைங்க, படிச்ச பிள்ளைங்க இருக்காங்க. அது எனக்கு ஓபன் பண்ண தெரியாதுமா, அதான் உண்மை. அப்புறம் சேர்ந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதன் மூலியமா இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு யூடியூபர் பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து அவங்களோட சேனல் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ 80 மில்லியனும் இன்னும் நம்ம லைக் வாங்கியிருந்தோம், அதிகமா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து வீடியோ போட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்தான் ஐடியா கொடுத்திருக்காரு உங்களுக்கு? ஆமா, அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. பாசிட்டிவிட்டி 8 அப்படிங்கிற ஒரு சேனல், ஜெயந்தின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அவங்க தான் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கும்போது என் கூட உள்ள பொண்ணு சஜானா, என்னோட பேத்தி, அவங்க கிட்ட சொல்லி தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இதுல என்ன விவரம் கூட எனக்கு தெரியாது. நடிக்கக்கூடிய திறமைகள் இருக்குது, அதை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இந்த மானிட்டேஷன் ஆன் பண்றது, இவ்வளவு ஹவர்ஸ் பார்த்துருக்கணும்,
அப்பதான் நமக்கு அது இதுவாகும் அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு அமௌண்ட் வரும்போதுக்குள்ள எனக்கு தெரியல. அப்படி அப்படியே ஒவ்வொன்றா ரன் பண்ணோம். அப்ப நம்ம கூட உள்ளவங்க எல்லாமே எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு அம்மா கேரக்டர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, எதனால அம்மா கேரக்டர் நீங்க ரொம்ப சூஸ் பண்றீங்க? அம்மாங்கிற சொல்ல தாண்டி வேற ஒரு இதுவுமே இல்லடி தங்கம். அதனால அம்மாங்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஒரு இன்னொரு சேனல்ல கூட கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னு கேட்கும்போது மனசுக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம சொல்ல போனா அம்மா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க அவங்க நம்மள. அப்ப அந்த அம்மாங்கிற சொல்லு அது வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கோங்க நமக்கு தெரியாது எடுத்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கறதுனால அம்மாவே இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஓகே. இந்த தமிழ் சினிமால நிறைய அம்மா கேரக்டர் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. உங்களுக்கு யாருமா ரொம்ப ஃபேவரட்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கேஆர் அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆமா சொல்லியிருந்தீங்க. ஆமா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியோக்குள்ள எல்லாம் வரும்போது நான் சின்ன பிள்ளைல ஒவ்வொருத்தரும் எங்களும் உணரக்கூடிய ஒரு பெண் தன்மை இருக்கும் இல்லையா, அப்ப பானுப்பிரியா மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ஒல்லியா இருக்கும்போது என் கண்ணு இன்னும் முட்டை கண்ணா இருக்கும். இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டனால எனக்கு அப்படி இல்லை, எவ்வளவு ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்கள நினைச்ச ஒவ்வொரு பாட்டுமே அந்த பங்காளி அந்த படத்துல கூட ஒரு சாங், பங்காளி இல்ல புது மனிதன் ஒரு மூவி இருக்கும், அதுல அங்கம் உனதங்கம் இருதங்கம் இனதங்கம் தங்கம் தமிழ் தங்கம் பூங்குயில் பண்பாடு அந்த பாட்டுலாம் அப்படி நான் என்ன ஃபீல் பண்ணிப்பேன். அவங்களாவே அந்த கேரக்டராவே நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த தாவணியெல்லாம் முன்னாடி போட்டுட்டு அந்த மாதிரி. அப்புறம் 6 படத்துல கூட பாக்கியராஜ் சார் மூவி பண்ணி அந்த மாதிரி நினைப்பேன் தங்கம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அளவில் அப்புறமா வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா, இந்த வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரண்யா மேம் அவங்களோட வீடியோலாம் எடுத்து நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். இப்படிதான் சாமி சாத்துக்குடி விற்கிறாங்க பாருங்க, அம்மா மலிவான விலையில தரமான பொருள் கிடைக்கிறாங்க, கொஞ்சம் சவுண்ட் குறைக்க சொல்லுங்க. அவங்க எங்கதான் சாமி போறதுங்க பாருங்க. அவங்க வியாபாரம் தான் ஒண்ணும் இல்லை, ஆனா 1/2 மணி நேரம் ஒரே இடத்துல விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணினேன். அதுக்கப்புறம் சரண்யா மேடம் அவங்களோட டைலாக்லாம் எடுத்து அந்த மாதிரி களவாணி படத்துல அதுல எல்லாம் நிறைய மூவி எல்லாம் பண்ணேன், அதுல வீடியோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்ககிட்ட. அந்த மக்கள் இப்ப அதிகமா என்ன கேக்குறாங்கன்னா, கோவை மீரா கிட்ட நீங்க போனீங்கன்னா ஹேர் டிப்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹேர் டிப்ஸ்? தமிழ்ல சொல்லுங்கம்மா. ஹேர் டிப்ஸ்னா முடி வளர்றதுக்கு, அந்த அடர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரி பயன்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் டிப்ஸ் கேக்குறாங்க. என்ன டிப்ஸ் நீங்க சொல்லுவீங்க? ஏற்கனவே நம்ம வெட்டி பேச்சு வீவர்ஸ் போச்சு ஒரு சேனல் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, அம்மா உங்களோட ஹேர் ரொம்ப லென்த்தா இருக்கு, நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு லேடிஸ் ஃபுல்லா கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன், மத்தவங்க மாதிரி நாங்க கடையில எண்ணெய் வாங்கி தலைக்கு தடவ மாட்டோம். சரி. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம், மருதாணி, வேப்பம்பூ இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஊற வச்சு. இதுல எப்படி ப்ராசஸ் முன்னாடியே பண்ணணுமா? நைட் ஊற வச்சு அதுல ஒரு 3 நாளைக்கு விரதம் இருப்போம். நாங்க விரதம் இருப்போம். ஓ, இது பண்றதுக்கு? ஆமா. ஓகே. விரதம் இருந்து அந்த மாதிரி விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க எண்ணெய் போட்டு தடவி காய வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தடவுவோம். அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா இவ்வளவு தூரம் இருந்துச்சுமா, இவ்வளவு வளர்த்து இப்படி கீழே போட்டா தரையில விழுகும். சரி. எல்லாமே ஜவுரி முடி. ஜவுரி முடிதானா? ஒரு வீடியோ. அப்புறம் எதுக்கு அந்த வெந்தயம், ரோஸ் அதெல்லாம்? அது எங்க மன திருப்திக்காக, நாளைக்கு தான் வளராதா இன்னைக்கு தான் வளராதான்னு அப்படி தடவிக்கிறது. அப்ப அதுல பயணம் இல்லையா? இல்லம்மா, நான் போட்டு இல்ல, மத்தவங்களுக்கு வெறும் சும்மா நம்பிக்கை, மூட நம்பிக்கை தானே. அது என்னன்னு தெரியல சாமி, தெரியாம அனுபவம். நீங்க எப்பயுமே நான் போட்ட வரைக்கும் சாமி பாருங்க இவ்வளவுதான் முடி, என்னோட ஒரிஜினல் முடி இவ்வளவுதான், மீதெல்லாம் ஜவுரி முடி. ஆமா. நிறைய பேர் கேட்டாங்க, அம்மா ஏமா பூமுடி கொடுத்துட்டீங்களா கோயிலுக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்ன பூமுடி கொடுக்குற அளவுக்கு தான் முடியே இருக்குது, இதை கொடுத்துட்டு நான் என்ன சாமி பண்ணுவேன், விக்கு வாங்கி வைக்க முடியுமா? அதனால அப்ப நிறைய பேர் என்ன சொன்னா, அம்மா நீங்க லென்த் ஹேர், அதாவது ஒரு ஜவுரி வச்சு அதை விட இந்த ஷார்ட்டா இருக்கிறது அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அவன் எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, அது ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த டிப்ஸ் எல்லாம் சும்மாவா? அதெல்லாம் இருக்குதுன்னு தான் சாமி சொல்றாங்க. பாட்டி ஹேர் ஆயில், அந்த ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விளம்பரம் இருக்கு, நிறைய விளம்பரங்கள் பண்றாங்க சாமி. போட்டா ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அனுபவப்பட்டவங்க அதை எப்படி முழுமையா திருப்தி அடைஞ்சவங்க சொல்றாங்க. ஆனா நான் போட்டு பார்த்த சாமி எனக்கு அவ்வளவுதான் இருக்கு முடியே, அவ்வளவுதான். ஒருவேளை ஏஜ் ஆனதுனால அப்படியான்னு தெரியல. ஏஜ் வெறும் நம்பர் தான்மா. அப்படிதான். நீங்களே ஒரு வீடியோல சொல்லிருக்கீங்களே, வயசு வந்துட்டு வெறும் நம்பர் தான் அதெல்லாம் சொல்லிருக்கீங்க. உங்களோட பார்ட்னர்ஸ் சொல்லும் போது நாகரிகமாலா ஒரு பெரிய ரோல் உங்க கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காம்போ எப்போ ஆரம்பிச்சது? அவங்க வந்து பாத்தீங்கன்னா என் கூட வந்து நாகரிகமாலா வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமா இருக்கும். நீங்களே பிக்ஸ் பண்ணிட்டீங்க? ஆமா. என்னன்னா ஆப்போசிட் வீட்ல ஜெயமா இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாந்தின்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு ரெஜினா என் மருமகளா கொண்டு வந்திருப்பேன். மகளா சுமதி, ரக்ஷனா அவங்களை கொண்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் அமுதாமா, இது வந்து அமுதாமா வீட்டுல தான் நம்ம ஷூட் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வரும்போதே சொன்னாங்க இது நம்ம வீடுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிடணும்ல, அடுத்த வந்து விட மாட்டான். அப்புறம் ஏன் அடுத்த வாட்டி வந்தா விட மாட்டீங்களா? விடுவீங்களாமா? எதா இருந்தாலும் இங்க பாரு, தேங்காய் உடைச்சா மூடி 2ஆ இருக்கணும். அது ஏன் இப்ப கேட்டாங்களா ஒண்ணு விடு. மீராக்கு வீடை கொடுக்க மாட்டேன் சொன்னா அமுதா அப்படி நம்ம போடுவோம். போடு சாமி, தலைப்புல எப்படி வேணாலும் போடு. இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா தம்ப்நெயில்ல? அந்த மாதிரி
அந்த இப்ப அனுபவம் என் பேத்தி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாமா, யாருமா? பேர் அப்புறம் சொல்றேன். ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தாங்க. சார் தான் நீங்க. ஆமா, அதுல கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க அவங்கள காணும் அம்மா கூட போது என் டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னோட பேரை போட்டு அவங்கள பிரிந்ததுக்கு காரணம்னு போட்டாங்க. உடனே பிரிஞ்சுட்டேனே அடிச்சு ஆமா என்ன சமயம் உள்ளது உள்ளபடி இப்ப குறை இருந்தா உங்ககிட்ட சொல்லலாம், நிறைய இருந்தா மத்தவங்ககிட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு சமயம் இல்லாததெல்லாம் சொன்ன தப்பு இல்லை தங்கம். அதனால நீங்க கண்டென்ட்ல அம்மா என்ன சொல்லிருக்கணும் அதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம். ஒவ்வொருத்தரா அப்புறம் ஜெயமா இவங்க, அப்புறம் கலா, நிறைய பேர் சாமி. கலாமா, பவளக்குடியம்மா, செல்லக்கிளியம்மா, அமுதாம்மா, இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் உள்ள கொண்டு வந்துருவேன். கொண்டு வந்து ஒவ்வொரு கதையா என்ன தோணுதோ சாமி அது ஒரு வீடியோவா எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அது மக்கள் மத்தியில போய் மூவில வர காமெடி, சினிமாவில வர காமெடி எதுவும் இல்லாம நமக்கு நம்ம தத்துவமா என்ன தோணுதோ அது வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல போய் ரீச் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நாகரிக மாலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில கொஞ்சம் தேமல் மாதிரி இருக்கும், கையில எல்லாம் வெள்ளை வெள்ளையா கொஞ்சம் இருக்கும். அது அவ என்ன பண்ணா அவ மனசுக்குள்ளார அது ஒரு இதுவாவே உணர்ந்துகிட்டு வீடியோக்குள்ள வரமாட்டான். இப்படி இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன், இல்ல ஒரு கேரக்டரா கொண்டு வரணுமே உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்ட்டு, லோன் கொடுக்குற ஒரு பொண்ணா நீ உள்ள வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அப்ப லோன் கொடுக்க வரவங்க நல்ல டீசென்ட்டா அவ்வளோ ஒரு சுத்த பாப்பாங்க அப்படின்ட்டு என்னோட மருமக என்ன வீட்டுல என்ன பாடா படுத்துவான். ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த அம்மா வரதுக்காக சேர் எல்லாம் போட்டு கழுவி வைக்கும்போது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு வராங்க மேடம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தேன் தெர்மாகோல் இல்லைம்மா, அதை எடுத்து தலையில வச்சு பஃபட் மாதிரி வச்சுட்டு இலைங்க எல்லாம் இந்த இலையெல்லாம் தூக்கி காதுல மாட்டிக்கிட்டு அப்புறம் அநாகரிகமா வருவாங்க. அந்த மாதிரி கொடுத்து உள்ள வர சொல்லிட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏமா இவங்க யாரு அப்படின்னு சொல்லி மருமகள், இவங்கதான் மேடம் எந்திரிங்கம்மா நல்லா உட்காரும் போது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஏண்டி இவளுக்காடி என்ன இவ்வளவு பாடுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்கும்போது நாகரிகமாலா அப்படின்ட்டுவான். அப்போ அது மாதிரி சொன்னா மக்களுக்கு ரீச் ஆகாதுமா. தனியா மொபைல்ல தான் சாமி நான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ மொபைல பாஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இங்க வா, மறுபடியும் உன் பேர் என்ன கேட்பேன். இப்ப சொன்ன மாதிரி சொல்லாம நாகரிகமாலா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தங்க அப்படின்னு. அப்புறம் அப்புறம் வந்து அவரை கேட்டேன், உன் பேர் என்னம்மா? நாகரிகமாலா அப்படின்னா. அதுல இருந்து குழந்தைங்களுக்கு தங்கம் நிறைய பிடிச்சிருச்சு. ஆனா யதார்த்தமா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் தூங்கிட்டு இருப்பா, போய் எழுப்புவேன், பார்த்தோம்னா உடனே கிளம்பி வந்துடுவான். இது நாகரிகமாலா மட்டும் இல்ல, சாந்தியா இருக்கக்கூடிய என்னோட ரெஜினா, சுமதியா இருக்கக்கூடிய என்னோட ரக்ஷனா, இவங்க கதாபாத்திரத்துல எத்தனை பேத்துக்குமே தங்கம் யோசிச்சு இதான் கதை வாங்குமான்னு சொல்லிடுவேன். உள்ள வந்துருவாங்க. என்ன அறியாம என்ன முடிஞ்ச வரைக்கும் சிரிப்பா அடக்குவேன் தங்கம். முடியல எங்க பக்கம் செவத்து பக்கம் திரும்பிடுவீங்க. என்னாலுமே எவ்வளவு தூரம் சாமி நடக்க முடியும். நான் எதிர்பார்த்து சொன்னதை தாண்டி அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னா நான் சிரிச்சிரு வந்துடுறேன். அந்த மாதிரிதான் சாமி. ஒரு கோவை மீராங்கிறது என்னோட பேரு. கோவை மீரா ஃபேமிலியா நம்மளோட யூடியூப் சேனலை உருவாக்கி இன்ன வரைக்கும் 1 மில்லியன் தாண்டி சப்ஸ்கிரைபர்.